இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேணும்னா யாராவது போய் செக் பண்ணுங்க. சரி, நீங்க போய் பாருங்க. ஐயோ, நானா? கனவுல பேய பார்த்தாலும் நான் பெட்டை விட்டு இறங்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நிஜமான பேயா? என்னால முடியாது, நீங்க யாராவது போங்க. சரி விடுங்க. சித்தி, நீங்களாவது போய் பாருங்க. அம்மா, எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லம்மா. அபூர்வாவே ஒரு பேய், அவளுக்குள்ள இன்னொரு பேய் பூந்திருக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் உயிர் போயிடும் போல இருக்கே. ஐயோ பூமி, நான் போய் பாக்குறேமா? சரி போங்க. பார்த்து போப்பா. பத்திரங்க. ஜாக்கிரதை. என்னப்பா? வேணா அபூர்வா, என்ன அடிக்காதீங்க. சொல்றது கேளுங்க. என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். அபூர்வா மேடம், என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். என்ன அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்ன அடிக்கிறாங்க. யாராவது காப்பாத்துங்களேன். அபூர்வா மேடம், அடிக்காதீங்க ப்ளீஸ் மேடம். என்ன அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அடிக்கிறாங்க ப்ளீஸ். அபூர்வாக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க முழு பேயாவே மாறிட்டாங்க. நான் போய் மந்திரவாதி கூட்டிட்டு வரேன். யாரும் கதவு மட்டும் திறந்துடாதீங்க. சீக்கிரமா போய் கூட்டு வாடா. மாமா, எனக்கு எந்த பேயும் பிடிக்கல மாமா. இதோ இதோ இந்த பூமி தான் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. என்ன கொல்ற அளவுக்கு அடிச்சிட்டு என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றீங்களே ஆண்டி? போய் சொல்றா. இன்னும் பேய் இறங்கலன்னு நினைக்கிறேன். கஷாயத்தை குடிக்க வச்சிட வேண்டியதா. அது விஷம். அதுக்கப்புறம் அத குடிக்க வச்சிருவேன். நீ ஒரே அடியா போய் சேர்ந்துருவ. இது பெரிய பிசாசு. உனக்கு பிசா பிசா இருக்கு. ஏய் பாடி. என் உடம்புக்குள்ள எந்த பையும் வரல. எனக்குள்ள எதுவும் வரல. நேத்து ராத்திரி சோபா சந்திர அக்காவும் என் உடம்புக்குள்ள வரல. போதுமா? நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுதுனா பேய் உடம்பு விட்டு போயிடுச்சு சாமி. அதான பார்த்தேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ஓ பிஷா 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 பிஷா. அதனாலதான் அக்கா மாதிரி நடிச்சேன். வாய மூடு. இன்னொரு வாட்டி இப்படி நடக்க கூடாது. சோபா சந்திர பேரை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடணும் நினைச்ச கொன்னே போட்டுருவேன். சரி மாமா,
தத்தெடுக்க வேண்டிய விஷயம் பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். அந்த ஏற்பாடு பண்ண சொல்லி உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிங்க மாமா. அவங்க உயிரோட இருக்க கூடாது, கொன்னுடுங்க. நம்ம சீக்கிரமா போயாகணும். வா. யாரும் இல்லாத அனாதைகளுக்கு அந்த கடவுள் தான் துணை. அந்த மாதிரி என்னுடைய சைல்ட்ஹுட மறந்துட்டு என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் ஒரு ஆலமரமா மாறினேன். எந்த ஒரு அரவணைப்போ இல்லாமையே மாறிக்கிட்டு இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு அடியா முன்னேறிக்கிட்டே வந்து இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன். எங்க போனாலும் நம்ம நிழல் நம்மள பின்தொடர்ற மாதிரியே என்னுடைய எதிரி என்ன பின்தொடர்ந்துகிட்டே வரான். நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இல்ல வெளியாளா? இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்தா துரத்தி விடு. இந்த ஐசியூல இருக்கிற நட்சத்திரா வேற யாரும் கிடையாது. அந்த சரத் சந்திராவுடைய பொண்ணு. மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல என்னை விட்டுட்டு என்ன பலி கொடுக்க போறியான்றது உன் கையில தான் இருக்கு. இந்த மெசேஜஸ நான் அனுப்பல. நீ எனக்கு இந்த மெசேஜஸ் அனுப்பலன்னா இந்த உலகம் நம்பாதல்ல. என் போன்ல இருந்து அவ போனுக்கு அவளே மெசேஜ் அனுப்பிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. நான் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் கேட்காம பணம் அகங்காரங்கிற முட்டாள்தனத்தால இப்ப இந்த நிலைமையில இருக்கா.